கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வசனம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கலான்னு நான் யோசிக்கிறேன். இங்கே இருதயம், இங்கிலீஷில் அவுட் ஆஃப் த abundance ஆஃப் த ஹார்ட் த மவுத் வில் ஸ்பீக்னு போட்டிருக்கு. அப்படின்னா இருதயத்தில் நம்ம என்ன நிரம்பி இருக்குதோ அதுதான் நம்ம வாயிலேருந்து வார்த்தையாய் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கிறது. இப்போ இந்த இருதயம் நீங்கள் சொல்லும் பொழுது ஃபிசிக்கல் ஹார்ட்டை இங்கே சொல்லலை. இங்கே இருதயம்னு சொல்லும் போது நம்மளுடைய மைண்டை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அப்படின்னா நம்ம மைண்டில் எந்த தாட்ஸ்னால, எந்த யோசனையினால, சிந்தனையினால, கருத்துக்கள்னால, எந்த போதனையினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய இருதயத்தில், நம்மளுடைய வாயிலிருந்து வார்த்தைகளாய் வெளிப்படுகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2 விதமான சிந்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற பொக்கிஷமாய் ட்ரெஷராக இருக்குது. பொக்கிஷம்னு சொல்லுது. அப்போ பொக்கிஷம்னா என்ன? ட்ரெஷர்ஸ்னா என்ன? அதில் விலை உயர்ந்தது, அப்படின்னா விலை மதிப்பு, அதுக்கு ஈடாக எதையுமே கம்பேர் பண்ண முடியாத விலை மதிப்புள்ள காரியங்களை நிரம்பினது தான் ட்ரெஷர்ஸ். பொக்கிஷ சாலையம்னா இப்போ ஒரு பேங்க்ல ஒரு லாக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாத ஜுவல்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ கொண்டு போய் நம்ம என்ன அசட்ஸையும் ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்ட்ஸையும் நம்ம கொண்டு போய் என்ன செய்வோம்னா பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வைப்போம். அது எதுக்காக வைப்போம்? சேஃப்டிக்காக வைப்போம். தேவைப்படும் போது அதை எடுத்துப்போம். அதே போல் நம்முடைய சிந்தையை ஆண்டவர் பொக்கிஷ சாலையாய் ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் பொல்லாப்பும் தீமையும் நிறைந்ததா இருக்கிறது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்களோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அப்படின்னு. இப்போ நீங்க இயேசுவை ஒரு மனுஷங்க அறிந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதா இருக்கிறது. அதை தான் அவங்களுக்கு சொல்றது. இது ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உடனே மாத்திரம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இது ஆரம்பமாகிறது. ஆனா இது முடிவு அடைகிறது எப்போனாக்கா அது உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க மரிக்கும் அளவும் இந்த பொக்கிஷமாகிய உங்களுடைய சிந்தையை நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க கேரி பண்றீங்க. நீங்க அப்படி கேரி அவுட் பண்ணி வரும்போது அது உங்க வாழ்க்கை முழுவதையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது, காண்பிக்கிறதா இருக்கிறது. கண்ணாடியில எப்படி நம்ம முகத்தை பார்க்குறோமோ அதே போல நம்ம வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹூ வி ஆர். உங்களுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறது. இந்த நல்லவைகள் எங்க இருந்து வரும்? இந்த நல்லவைகளை நீங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்வீங்க? இந்த நல்லவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அது உங்களுடைய இருதயத்துல ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. எப்படி உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னாக்கா, லூக்கா 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா வரி வசூலிக்கிறவராகிய சகேயு குறித்து அங்க போடப்பட்டிருக்குது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சகேயு அவருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவர் வரி வசூலிக்கிறவர். அவர் வரி வசூலிக்கிறது மட்டும் இல்லை, தேவைக்கு அதிகமாகவே அவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சேர்த்து வைத்திருக்கிறாரு. நான் உங்களுக்காக நானே படிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். அவர் எரிகோவில் இருந்து பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி
அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இங்க பாத்தீங்கன்னா சகேயு குறித்து சொல்லப்படுது. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, அவருடைய வேலையே வரி வசூலிக்கிறது. அது மட்டும் இல்ல, இவர் வரியோட சேர்த்து இவர் நிறைய வசூலிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே அவரை குறித்து ஒரு பொல்லாத மனுஷன், இவர் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு, அவர் ஏன் வெறும் வரி மட்டும் அவர் வசூலிச்சாருன்னா, இப்போ அந்த நாட்கள்ல அரசாங்கம் போட்ட வரியை மட்டும் அவர் வாங்கியிருந்தாருனாக்கா அவரை பாவியான மனுஷன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் பாவியான மனுஷன்னு சொல்றாங்கனாக்கா, அவர் வரி மட்டும் இல்ல, அதோடு கூட அவர் லஞ்சமும் சேர்த்து வாங்குறவரா அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாவியான மனுஷன் என்று சொல்லி ஜனங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அவர் இயேசுவை அவர் காண வேண்டும்ன்ற ஆசை அவருக்குள்ள இருந்தது. இயேசு அவர் வாழ்க்கையில அவர் வரணும், அவருடைய எண்ணத்தை ஏசப்பா அறிஞ்சு, சகேயுவே நீ வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்ன உடனே அவருடைய வாழ்க்கையில என்னன்னா, அவருடைய இருதயம் மாறுகிறது, அவருடைய சிந்தை மாறுகிறது. அப்படின்னா இந்த உலகம் என்ன பாவின்னு பேசுது, இந்த உலகம் நான் கெட்டவன்னு பேசுது. ஆனா ஒரு நல்ல மனிதன் என்னை நீ வா, நான் உன் கூட தங்கணும்னு அவர் என்னை கூப்பிடுறாரு அப்படின்ற அந்த இன்விடேஷன் ஆஃப் ஜீசஸ் என்ன பண்ணுதுன்னா, அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறதா இருக்கிறது. அப்படின்னா அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உடனே அது அவருடைய மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, உடனே அது ஆக்ஷன்ல அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவர் சிந்தையில அது தொடங்குது, அது உடனே கிரியையில் அது வெளிப்படுகிறது. உடனே அவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் சொல்றாங்க இவர் பாவியான மனுஷன், இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சாக்கா இவர் கூட ஏன் அவர் போய் தங்குறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஏசப்பாவுடைய நோக்கம் அவரை நியாயம் தீர்ப்பதல்ல. ஏசப்பாவுடைய நோக்கம் நம்மளுடைய சிந்தையை மாற்றுகிறதா இருக்கிறது. அப்போ சகேயுடைய வாழ்க்கை, அவருடைய சிந்தை மாறினோடனே, இயேசு நான் கூட தங்கணும்னு அவர் வந்த உடனே அவருடைய சிந்தை மாறிடுச்சு. என்னன்னா, யாரும் அவர் சொல்லல, ஏசப்பாவும் அவருக்கு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே யார் இடத்துலாவது நான் 1 மடங்கு நான் வாங்கியிருந்தேன்னா அதை நான் 4 அத்தனையாய் திரும்பி தர்றேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ உடனே அந்த சிந்தை மாறுறதா இருக்கிறது. அப்போ சிந்தை மாறினோடனே அந்த சிந்தை எங்கன்னா, அவர் வரி வசூலிக்கிறவர், அவர் பண பொறுப்புல இருக்கிறாரு, வரி வசூலிக்கிறாரு. டக்குன்னு அவருடைய இருதயம் அவருடைய பணத்தின் மேல போகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உன் இருதயம் இருக்குது. இதை நான் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இதை சகையை சொல்றேன் நானு. அப்போ சகையோட இருதயம் ஃபுல்லா பணத்தை சேகரிக்கிறது தான். பட் அவரு வரியும் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு வரியும் காமிக்கணும், அவரும் பணத்தை சேகரிக்கணும். ஆனா இயேசு வந்த உடனே அவருடைய இருதயமாகிய பொக்கிஷம் மாறுகிறதா இருக்குது. அவருடைய இருதயமாகிய சிந்தை மாறுகிறதா இருக்கிறது. அது எப்படி மாறுதுன்னாக்கா, அது முதல்ல கொள்ளையடிக்கிறதா எனக்குன்னு செல்ஃபிஷா இருந்த அந்த இருதயம் இன்னைக்கு அது 4 பேத்துக்கு ஆசீர்வாதமாய் அது மாறுகிறதா இருக்கிறது. அதுதான் இங்க வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. இப்ப சகேயுக்கு நல்ல தாட் எங்க வந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால இந்த நல்ல யோசனை அவருக்குள்ள வந்துச்சு. இயேசு இல்லாத வரைக்கும் அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் வரி வசூலிக்கிறவராய் மட்டும்தான் இருந்தாரு. இயேசு அவர் வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இப்ப அவர் ஆசீர்வாதமாய், அவர் மற்றவங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய், அவர் கொடுக்கிறவராய், அதுவும் 1 மடங்கு. இன்னைக்கு வாங்கினதை திருப்பி கொடுக்கறதே கஷ்டம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வாங்கினதை அவர் 4 மடங்காய் அவர் திருப்பி தர்றேன்னு சொல்லும் போது அவருடைய இருதயம் எவ்வளவாய், அப்படின்னா அந்த
பணத்து மேல இருந்த அந்த பொக்கிஷத்தின் மேல இருந்த அவருடைய சிந்தை எவ்வளவா இது மாறிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டிஸ் வேல்யூஸ் வந்து டப்புன்னு மாறிடுச்சு. இயேசுவை அவர் பெஸ்டா பார்த்ததுனால, இந்த பணத்தை விட பெஸ்டா இயேசுவை நான் கண்டு கொண்டேன்ற அந்த சிந்தை அவருக்குள்ள வந்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அது சாட்சியாய் மாறுகிறதாய் ஆயிடுச்சு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனம் மீதி பாதி வசனத்தை பாருங்க. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ பொல்லாத மனுஷங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதிக கோவப்படுறவங்க, பாவத்துல இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா அவங்க அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் எல்லாரையுமே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் பொல்லாதவைகளினால நிரம்பப்பட்டிருக்குது. அப்படின்னா பொய் சொல்றவங்க, அடிக்ஷன்ல இருக்கிறவங்க, அப்படி எப்பயுமே பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல்லாவே இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே சந்தேகப்படுவாங்க, யாரையுமே நம்ப மாட்டாங்க, யாரையுமே சார்ந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம எல்லாரையுமே ஈஸியா குற்றப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, கோபப்படுத்துவாங்க. அவங்களுக்குள்ள அநேகருடைய கோபத்தை அவங்க தாங்கி 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 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாரை பார்த்தாலும் கோபத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னன்னா 80s 90sலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பைபிள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ராஜுவின் இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு பிக்சர் போட்டு இருப்பாங்க. அந்த இருதயத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அப்படின்னா ஒரு புறாவோட பிக்சர் இருக்கும், அதில் வசனம் பைபிள் இருக்கும், அதில் அன்பு, சமாதானம், அதில் சந்தோஷம் அதில் இருக்கும். இன்னொரு இருதயத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு இருக்கும்போது, பொல்லாதவினால அந்த இருதயம் நிரம்பி இருக்கும்போது அதுல வந்து கோபம், சண்டை, பகை, கசப்பு, இந்த மாதிரி காரியங்கள்னால நிரம்பி இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, உங்க இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கோ அப்படின்னா உங்க சிந்தை எதனால நிரப்பப்பட்டிருக்குதோ அதுதான் நீங்களா இருக்கிறீங்க. உங்க சிந்தை எது நிரம்பி இருக்கோ அது உங்களுக்கு பை ஆக்ஷன் வார்த்தையில வெளிப்படுது. அப்போ அது வார்த்தையில வெளிப்படும் போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வார்த்தைன்றது நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பிக்சரை நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ ஒரு கற்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு செங்கல் இல்லைன்னா ஒரு ஹாலோ பிரிக். இப்போ நீங்க ஒரு வார்த்தை, நீங்க தீமையான வார்த்தை நீங்க பேசும்போது அந்த வார்த்தையினால உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்றீங்க, உங்களுக்குரிய அட்மாஸ்பியரை நீங்க பில்ட் பண்றீங்க. அப்போ நீங்க எவ்வளோ தேவையில்லாத வார்த்தைகளை, கோபம் நிறைந்த வார்த்தைகளை, துக்கம் நிறைந்த நீங்க போற பெயின் உண்மைதான், நீங்க போற இழப்பு உண்மைதான், நீங்க போற லோன்லினஸ் உண்மைதான், நீங்க பட்ட காயங்கள் உண்மைதான், நீங்க ஏமாற்றப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த தீமையானவைகளை நீங்க நன்மையாய் மாற்றுகிற அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை தேவன் உங்க சிந்தையிலையும் உங்க வாயிலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எப்படி இந்த சகேயு வந்து இயேசு வந்த உடனே அவனுடைய இருதயம் மாறினது போல நீங்க இயேசுவை நீங்க அலோ பண்ணும் போது, இயேசு உங்க வாழ்க்கையில நீங்க அலோ பண்ணும் போதே என்ன ஆகும்னா இட் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரென்த் டு டர்ன் எவ்ரிதிங். எல்லா வலியையும், வேதனையையும், காயத்தையும், கோபத்தின் வெளிப்பாடாகிய கடினமான வார்த்தைகளையும் அத மாத்திர வல்லமை எதுக்கு இருக்குன்னா இன்வைட்டிங் ஜீசஸ் இன்டு யுவர் லைஃப். இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க அழைக்கும் போதே அந்த வல்லமையும் பலனும் உங்களுக்கு உண்டாகிறதா இருக்கிறது. இயேசுவை நீங்க ப்ரெஷியஸா நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெஸ்டானதா. ஏன்னா சகேயுக்கு வந்து அவர் தேவகுமாரன்றத அவர் கேள்விதான் பட்டிருக்காரு. கேள்விப்பட்டதுனாலதான் அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு. இயேசுன்னு சொல்றாங்களே, இவர் இவ்வளோ அற்புதம் செஞ்சாருன்னு சொல்றாங்களே, அவர் இவ்வளோ ஜனங்க அவர் பின்னாடி போறாங்களே, இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்களே, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அதை நான் பார்க்கணுன்ற அந்த ஆசை. அப்போ இயேசு உங்க வாழ்க்கையில அவரை நீங்க பார்க்கணுன்ற ஆசை உங்களுக்குள்ள வரும்பொழுது, இஃப் யூ இன்வைட், அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த எல்லா நெகட்டிவையும் பாருங்க. நான் நெகட்டிவான உலகத்துல தான் நானும் அதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்களும் அதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
உங்களை சுத்தி எவ்வளவு தீமையும் பொல்லாப்பும் பாவமும் நிறைந்த சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற இயேசுவை நீங்க இந்த நாள்ல சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களை சந்திப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையினால உங்க இருதயம் நிரம்பணும். அப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இருதயம் எதனால நிரம்பி இருக்கோ அதுதான் பேசும். அப்போ உங்க இருதயம் எதனால நிரம்பணும் அப்படின்னாக்கா, நீங்க பெற்றுக்கொள்ற ஒரு ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கு வேணும். அந்த ஸ்டோர் ஹவுஸ் தான் ஏசப்பாவா இருக்காரு. ஏசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் யாருடைய குறைகளையும் அவர் பார்க்கல, யாருடைய பலவீனங்களையும் அவர் பார்க்கல, அவர் யாரையும் நியாயம் தீர்க்கல, அவர் யாரையும் அவர் ஜட்ஜ் பண்ணல. பாருங்க, விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி அவரை இவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்காக, அவரை கேள்வி கேட்கறதுக்காக வந்து நிறுத்துறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள யார் பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது இந்த ஸ்திரியின் மேல கல்லடிங்கன்ட்டு. அப்போ நம்மள நியாயம் தீர்க்கும்படியாக, அப்படின்னா இயேசுவின் இடத்திலிருந்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஏன்னா அவர் யாரையும் நியாயம் தீர்க்கல, அவர் அந்த விபச்சார ஸ்திரியே அவர் நியாயம் தீர்க்கல, அவர் அவரிடத்துல வந்த எல்லாரையும் அவர் குணமாக்குகிறவரா இருந்தாரு. என்ன தேவையோட போனாலும் அத ஒரு நிமிஷத்துல அவர் அதை சரியாக்குகிறவரா ஏசப்பா அந்த பூமியில இருந்தாரு. அப்போ நம்ம அந்த பெற்றுக்கொள்ற, நீங்க ஃபில் ஆகிறது இயேசுவை நீங்க பார்க்கும்போதுதான் நீங்க அதை ஃபில் ஆக முடியும். உங்க இருதயமும் சிந்தையும் நன்மையானதை நீங்க ஃபில் பண்ணும் போதுதான் உங்ககிட்ட இருந்து நன்மையானது புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. யோவான்ல இன்னொரு வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுடைய வார்த்தை, நான் சொன்ன உங்க வார்த்தை, நீங்க நெகட்டிவா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கற்களை போல. உதாரணத்துக்கு, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிய, நீ அடங்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு, உன் வாழ்க்கை மாறவே மாறாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே ஆகும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ எவைகளை நீ விரும்புறாயோ அதன் கனியை நீ புசிப்பாய். அப்போ நீ ஆசீர்வாதத்தை நீங்க விரும்புனீங்கன்னா, ஜீவனை நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க நன்மையை நீங்க விரும்புனீங்கன்னா, தேவையில்லாத வார்த்தைகளை உங்க இருதயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். வார்த்தையில இருந்து, வாயில இருந்து வார்த்தையை எடுத்து போட முடியாது. அப்புறம் அநேகர் பாத்தீங்கன்னாக்கா, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை பேசினாதான் அவங்க ஒருத்தவங்களை கரெக்ஷன் பண்ணதாவோ இல்ல அவங்க மனசுல நினைச்சத அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணதா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா அவங்க அதை கேட்டு 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 வாழ்ந்து அதுல அவங்க இருதயத்தையும் சிந்தையும் அதனால அவங்க ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசும்போது அது முதலாவது மற்றவங்களை போய் பாதிக்குதோ இல்லையோ, அது முதல்ல உங்க வாழ்க்கையை அதை அழிக்கிறதா இருக்குது. எனக்கு அன்பானவங்களே, நீங்க கெட்ட வார்த்தை பேசுறது ஆண்டவர் மன்னிக்கிறாரா, மன்னிக்கலையா, உங்களை ஆசீர்வதிக்கலையா, ஆண்டவர் உங்க கூட இருக்காரா இல்லையா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்க சிந்தையை நீங்க எதனால நிரப்புறீங்களோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் லைஃப். அதுதான் உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதும் அதுதான், அது பொல்லாததாய் அது சாபமாய் மாற்றுகிறதும் அதுவாக தான் இருக்கிறது. அப்போ சகையோட வாழ்க்கையில அவர் பிளஸ்ஸிங்கா அவர் பார்க்கும்போது டக்குன்னு உடனே என்ன பண்ணாரு, ஏசு எனக்கு பெஸ்ட், ஏசப்பாட்ட இருந்து அவர் ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டார். ஏசப்பாட்ட இருந்து அவர் ஃபில் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஃபில் பண்ணதுனால, ஏசு அவர் பெஸ்ட்ன்னு அவர் பார்த்ததுனாலதான் என்ன இந்த பாவியான மனுஷனை தேடி ஏசப்பா வந்தாருன்றத அவர் ப்ரெஷியஸா பார்த்ததுனாலதான் இதுக்கு இணையானது இந்த ஐஸ்வர்யமோ வேலையோ பதவியோ ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, அதை எல்லாத்தையும் அவர் தூக்கி கொடுக்க அவர் ரெடி ஆனாரு. அதே போல உங்க லைஃப்ல நீங்க பெஸ்டா ஏசப்பாவை பாருங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெஸ்டான பிளேஸ்ல உங்க வாழ்க்கை அவர் பெஸ்ட் ஆக்குறது தான் அவருடைய நோக்கமே. அவர் அதுக்காக தான் பூமிக்கு வந்தார், அவர் அதுக்காக தான் ரத்தம் சிந்தினாரு. அவர் உங்களை பெஸ்டா அவர் பார்க்கணும்னு, உங்களை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நீங்க ஃபில் ஆகும் போதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பிளஸ்ஸிங்கா மாத்துறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு நீங்க பிளஸ்ஸிங்கா ஆகுறீங்களோ இல்லையோ, உங்க வாழ்க்கையே பிளஸ்ஸிங் ஆகுது.
இப்போ அது வரைக்கும் பாருங்க, சகையுவ இவர் பாவியான மனுஷன்னு சபிச்சவங்க எல்லாருமே இப்போ 1க்கு 4 மடங்கு அவர் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும் போது உடனே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஐயோ இந்த மனுஷனுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு, இவர் தேவ மனுஷன்னு கூட சொல்லி இருக்கலாம் சகையுவ அந்த நாட்கள்ல. ஏன்னா அந்த அவர் உடனே 1 பங்கு இல்ல, அவர் 4 பங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாரு. இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் உங்களுடைய ஹார்ட்ல வரணும், உங்களுடைய சிந்தையில வரணும்னாக்கா முதலாவது நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை இன்வைட் பண்ணணும், இயேசுவின் இடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதே போல அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, நீங்க பொல்லாதவைகளை யூ ஹாவ் டு மேக் அ டிசிஷன், ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். இப்போ அன்னைக்கு சகையகிட்ட தான் ரைட்ஸ் இருந்துச்சு, அந்த ஏசப்பாவை மட்டும் ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போயிருந்து அப்படியே அவர் இருந்து கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த சேஞ்ச் ஓவர் வர்றதுக்கு அவரை விட்டு கொடுத்தாரு. இப்ப நீங்க எதுக்கு நீங்க சப்டியூ ஆகுறீங்க, நீங்க எதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க? இப்ப நல்ல குணங்களுக்கு உங்களுக்குள்ள இருந்து கல்டிவேட் ஆகணும், உங்க இருதயம் நல்ல பொக்கிஷத்தினால நிரம்புறதுக்கு கல்டிவேட் ஆக விட்டு கொடுக்குறீங்களா, இல்ல பொல்லாதவைகளையே நீங்க வெளிப்படுத்துறதுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? நீங்க எதுக்கு உங்களுடைய மைண்டை சப்டியூ பண்ணுகிறீங்கன்றதுலதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஃப்ரூட் இருக்கு. அதனால ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை ஆசிர்வதிப்பாராக. நெகட்டிவா எந்த வார்த்தையும் பேசாதீங்க. ஏன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு தவறான வார்த்தையும் முதலாவது அது உங்க வாழ்க்கையில அரண்களாய் நிக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை, விடுவிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் இருக்கப்படல. ஆனா நம்முடைய பாவங்களோ நம்மளுடைய அக்கிரமங்களோ, தட் மீன்ஸ் நம்மளுடைய யோசனையோ நம்மளுடைய சிந்தையும் தான் தேவனுடைய கிரியைக்கு தடையா இருக்கிறது. ஏசப்பா எப்பயுமே உங்களுக்கு பெஸ்டானதை தான் கொடுப்பாரு. அந்த பெஸ்டானதை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு சகையை போல, ஆண்டவரே நாங்க ரெடியா இருக்கோம்னா உங்களை இன்வைட் பண்றேன். ஏசப்பாவை நீங்க ப்ரெஷியஸா நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க பொக்கிஷம் நல்லவைகளினால நிரம்புகிறதா இருக்கிறது. அது ஜீவ நீரூற்று போல யோவான்ல சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து இன்னைக்கு அது ஸ்டாப் ஆகிற தண்ணி கிடையாது. இட்ஸ் ரிவர் ஃப்ளோயிங் அபண்டன்ஸ். அப்படின்னா அது வழிந்து ஓடுகிற தலைமுறையா அது உங்கள்ல இருந்து வழிந்து உங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைங்கள்ல இருந்து வழிந்து அது உங்க சந்ததிக்கு போகிறதா இருக்கிறது. அப்படின்னா நீங்க ஃபில் பண்ற மேட்டர் எது, உங்க சிந்தையில நீங்க எந்த விஷயங்களினால மேட்டர்னால நீங்க நிரப்பப்படுறீங்களோ அது ரொம்ப முக்கியம் உள்ளதா, அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதுதான் உங்க சந்ததிக்கு, அது உங்களுக்குள்ள இருந்து உங்க பிள்ளைகளுக்கு பாய்ந்தோடுகிறது, உங்க பிள்ளைகள்ல இருந்து அடுத்த சந்ததிக்கு அது பாய்ந்தோடுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசிர்வதிப்பாராக, கட்டுவாராக. அப்போ உங்க நல்ல இருதயமாகிய பொக்கிஷமாய் உங்களுடைய சிந்தை மாறும்படியாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுடைய இருதயமும் சிந்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நன்மையினால நீங்க நன்மை செய்கிறவரா இந்த பூமியில வெளிப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே உங்க நன்மையினால நீங்க நல்ல தேவனா இருக்கிறீங்கப்பா. அந்த நல்ல தேவனுடைய நன்மையினால எங்களுடைய சிந்தை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருந்து அவங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் நீங்க அதை நன்மையானதாய் நீங்க மாற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, அவருடைய ஏக்கங்கள், வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் அப்பா, ஒரு சேஞ்ச் ஓவர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மைண்ட் ஆண்டவரே நீங்க அது கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி பவுல் சொன்னாரோ, மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் மனம் புதிதாகிறதுனால ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நன்மையானதை எங்கள் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் நல்லவைகளையே நாங்கள் எடுத்து காண்பிக்கிறவர்களாய் இருக்கும்படி ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்வீராக, எங்களுக்கும் நீங்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.